Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Civil Engineering with specialization in GIS and remote sensing and more. சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட உங்கள் சமையலில் எம்விஎம் ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம். வணக்கம் நண்பர்களே, மின்னம்பலம் டிஜிட்டல் திணைக்கு உங்களை வரவேற்கிறோம். நான் ராகவேந்திர ஆரா. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் விடுதலை சிறுத்தை கட்சிக்கும் இடையிலான கூட்டணி உறவு இதோ அதோ என்றுதான் இப்போது இருக்கிறது. இன்று செப்டம்பர் 24 நிலவரப்படி விடுதலை சிறுத்தை கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா மீண்டும், அதாவது நேற்று திமுக துணை பொதுச் செயலாளர் ராசா அளித்த பேட்டிக்கு இன்று விரிவான ஒரு பதில் பேட்டியை ஒரு தொலைக்காட்சியிலே அளித்திருக்கிறார். சுமார் 1 மணி நேரம் ஓடக்கூடிய அந்த பேட்டியில் ஆதவ் அர்ஜுனா ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, துணை முதலமைச்சர் என்ற விவகாரங்களில் எனது நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை. இது 1999ஆம் ஆண்டிலிருந்து எங்களுடைய கட்சித் தலைவர் திருமாவளவன் பேசி வருவதுதான். அதனால் இதில் எந்த மாற்றமும் இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் அரசியல் கூட்டணி என்பதில் ஒரு கருத்தும், அரசாகிவிட்ட பிறகு இன்னொரு கருத்தும் வைத்திருக்கிறது என்பது போன்று மிக ஒரு வெடிப்பான கருத்துக்களை இன்றைக்கு சொல்லியிருக்கிறார். இதோட பின்னணி என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி வருகிற அக்டோபர் 2ஆம் தேதி கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையிலே மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மாநாடு அறிவித்ததும், அந்த அறிவிப்பு அது தொடர்பான செய்தியாளர் சந்திப்பு செப்டம்பர் 10ஆம் தேதி நடந்தபோது, இந்த மாநாட்டுக்கு யாரும் வரலாம், மது விலக்கில் உடன்பாடு கொண்ட, மது ஒழிப்பில் உடன்பாடு கொண்ட அனைத்து ஜனநாயக சக்திகளும் வரலாம், சாதிவாத மதவாத சக்திகள் அந்த 2 தவிர, அதாவது பாஜக பாமக அந்த 2 தவிர அதிமுக உள்ளிட்ட, விஜய் உள்ளிட்ட அனைத்து ஜனநாயக சக்திகளும் இந்த மாநாட்டுக்கு வரலாம் என்று செப்டம்பர் 10ஆம் தேதியும் அதற்கு அடுத்த நாளும் கொடுத்த பேட்டிகளில் திருமாவளவன் சொல்லியிருந்தார். உடனடியாக அதிமுகவுக்கு விசிக அழைப்பு என்ற ரீதியில் அந்த செய்தி ஃப்ளாஷ் ஆனது. அந்த முதல் செய்தியாளர் சந்திப்பு நடத்திய போதே இதற்கும் தேர்தல் கூட்டணிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, அதையும் இதையும் முடிச்சு போட வேண்டாம் என்று முன்குறிப்பும் திருமா கொடுத்திருந்தார். ஆன போதும் சுமார் 10 நாட்களாக இதுதான் பெரிய பிரச்சனையாக இருந்தது. இது எப்போ முடிவுக்கு வந்ததுன்னா, முதலமைச்சர் ஸ்டாலின் அமெரிக்க பயணம் முடித்துவிட்டு சென்னை வந்த பிறகு விடுதலை சிறுத்தை தலைவர் திருமாவளவன் அவரை சென்று சந்தித்தார். அத்தோடு இந்த பிரச்சனைக்கு ஒரு தற்காலிக முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டதாக ஒரு கருத்து 2 தரப்பிலும் வந்தது. இந்த நிலையில்தான் விசிகாவின் 10க்கும் மேற்பட்ட துணை பொதுச் செயலாளர்களில் ஒருவராக இருக்கும் ஆதவ் அர்ஜுனா ஒரு வார இதழுக்கும் ஒரு டிவிக்கும் பேட்டி அளித்தார். அந்த பேட்டிகள் அவர் என்ன சொல்றாருன்னா, அதிகார பகிர்வு, ஆட்சியில் பங்கு என்பதெல்லாம் எங்களுடைய உரிமை என்று சொல்ல வந்தவர். 4 வருடங்களுக்கு முன் சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வந்தவர்கள் எல்லாம் துணை முதலமைச்சர் ஆகும்போது 40 வருஷங்களாக அரசியலில் இருக்கக்கூடிய எங்கள் தலைவர் திருமா ஏன் ஆகக்கூடாது என்ற ஒரு கேள்வி எழுப்பினார். அது மட்டுமல்ல, அதிகார பகிர்வு என்பது விசிகாவுக்கு இல்லை, விசிகாவுக்கு கிடையாது, ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு மட்டும்தான் உண்டு, மற்றவர்களுக்கு கிடையாது என்றால் மாமன்னன் திரைப்படத்தில் ஒரு தரப்பினரை உட்கார வைக்க முடியாது என்று வில்லன் சொல்லுவாரே, அந்த மனநிலைக்கும் இதற்கும் என்ன வித்தியாசம் என்ற ஒரு கேள்வியையும் எழுப்பியிருந்தார். இது நேரடியாக, இந்த 2 அம்சங்களுமே நேரடியாக உதயநிதியை தாக்குவதாகவே இருந்தது. அதனால திமுக தரப்பிலும் இது மிகுந்த விவாதத்துக்குள்ளானது. இந்த 2 பேட்டிகளையும் முதலமைச்சர் ஸ்டாலினே பார்த்து கடுமையான கோபமடைந்தார். இதையடுத்து திமுக கூட்டணி கட்சிகளிடம் இந்த விவகாரங்கள், பிரச்சனைகள் பற்றி பேசி வரும் அமைச்சர் ஏவா வேலுவிடம் ஸ்டாலின் பேசியிருக்கிறார். என்ன இப்படி சொல்லியிருக்காங்க, என்னென்ன விசாரிங்க என்று கேட்டிருக்கிறார். அதற்கு பிறகு உடனடியாக திமுகவின் துணை பொதுச் செயலாளர் ராசாவை ஃபோன் போட்டு கூப்பிட்ட ஸ்டாலின், அவர் வெளியூரில் இருந்ததால் நீங்கள் அங்கிருந்தபடியே, அதாவது அப்போ அவர் ஈரோடு மாவட்டத்தில் இருக்கார், நீங்கள் அங்கிருந்தபடியே இதற்கு ஒரு பதில் கொடுங்க என்று ஸ்டாலின் உத்தரவிட, அதன்படி தான் நேற்று செப்டம்பர் 23 சத்தியமங்கலத்தில் இருந்தபடி திமுக துணை பொதுச் செயலாளர் ராசா ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்தி திருமாவை எழுச்சி தமிழர் என்ற அடைமொழியோடு அழைத்து, இப்படி ரொம்ப ஒரு இந்திய அளவில் ஒரு முக்கியமான தலித் தலைவராக அவர் இருக்கிறாரு, இந்த நேரத்தில் அந்த கட்சியில் புதிதாக சேர்ந்த ஒருவர் அரசியல் புரிதல் இல்லாமல் இப்படி பேசியிருப்பது கூட்டணி அரணுக்கும் அரசியல் அறத்துக்கும் எதிராக உள்ளது, இதை திருமாவளவனே ஏற்க மாட்டார் என்று நாங்கள் நம்புகிறோம், ஏற்கக்கூடாது, இந்த விஷயத்தில் அவர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும்
என்று ஆர் ராசா பேட்டி அளித்திருந்தார். ஆர் ராசா வெளிப்படையாக இவ்வாறு பேட்டி கொடுப்பதற்கு முன்பே, அதற்கு முதல் நாளே திமுக தரப்பிலிருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு, என்ன ஆதவ் அர்ஜுனா இவ்வளோ பேசுகிறாரு, அவர் மேலே நீங்கள் உடனடியாக ஆக்ஷன் எடுக்கணும், அவரோட கட்சியிலேருந்து நீக்கணும், அல்லது அவர் இப்போது வகித்து வரும் உங்கள் கட்சி பதவி துணை பொதுச் செயலாளர் அந்த பதவி இருக்கு இல்லையா, அதிலேருந்தாவது நீக்கணும் என்று ஆர் ராசா வெளிப்படையாக வேண்டுகோள் விடுப்பதற்கு முன்பாகவே திருமாவளவனுக்கு தனிப்பட்ட முறையில் திமுக ஒரு எச்சரிக்கை கலந்த ஒரு தகவலை அனுப்பியது. அதன் பிறகுதான் ஆர் ராசா இந்த செய்தியாளர் சந்திப்பை ஈரோட்டில் நடத்துகிறார். இதற்கு பிறகு நேற்று மாலை சென்னை காமராஜர் அரங்கத்திலே மறைந்த சிபிஎம் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி அவர்களுடைய நினைவு நிகழ்ச்சி நடைபெறுது. அந்த நிகழ்ச்சிக்கு திமுக கூட்டணியின் தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின் வருகிறார். அங்கே சிபிஎம் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் இருக்கிறாரு, சிபிஐ மாநில செயலாளர் முத்தரசன் இருக்கிறாரு, வைகோ இருக்கிறாரு, ஜவாஹிருல்லா இருக்கிறாங்க, முஸ்லீம் லீக் தலைவர் காதர் மொய்தீன் வந்திருக்காரு. ஆனால் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச ஆரம்பிக்கும் வரை பிசிக தலைவர் திருமாவளவன் அரங்கத்துக்கு வரவில்லை. அதற்கு முன்பாகவே சீதாராம் யெச்சூரி அவர்களுடைய உருவப்படத்துக்கு கூட்டணி கட்சியினர் அனைவரோடும் இணைந்து மு க ஸ்டாலின் மரியாதை செலுத்துகிறார். அந்த குரூப் போட்டோவில் விசிக தலைவர் திருமாவளவன் இல்லை. அந்த அஞ்சலி நிகழ்ச்சி முடிந்து ஸ்டாலின் பேச ஆரம்பிக்கும் போதுதான் திருமாவளவன் காமராஜர் அரங்கத்துக்கு வர்றார். அப்புறம் ஸ்டாலின் பேசி முடித்த பிறகு திருமாவை பார்த்து சிரிக்கிறார், தோளில் தட்டுறார். தட்டியதும் ஸ்டாலின் அங்கே அஞ்சலி உரை நிகழ்த்தி விட்டு அவர் புறப்பட்டு விட்டார். அப்போது படிகள் வரை வந்து ஸ்டாலினை திருமாவளவன் உள்ளிட்ட தலைவர்கள் வழி அனுப்பி வைக்கிறார்கள். அப்போது ஸ்டாலின் திருமாவளவன் அவர்களிடம் ராசா பேட்டி பார்த்தீங்களா என்று கேட்டிருக்கிறார். இவரும் பார்த்தங்க என்று சொல்லியிருக்கிறார். அவ்வளவுதான். அதற்கு பிறகு வேறு எந்த பேச்சும் அங்கே இல்லை என்று சொல்கிறார்கள். இது நேற்று இரவு நடந்தது. இந்த நிலையில் 24 மணி நேரம் ராசா பேட்டியளித்தது நேற்று பகல். அதற்கு பிறகு நேற்று மாலை ஒரு 7-8 மணி வாக்கில் முதலமைச்சர் ஸ்டாலினே ராசாவுடைய பேட்டியை பார்த்தீங்களா என்று திருமாவளவனிடம் விசாரிக்கிறார். அதற்கு பிறகும் திருமாவளவன் இந்த விவகாரத்தில் எந்த பதிலும் அளிக்கவில்லை. இதே நேரம் இதற்கு இடையில் விடுதலை சிறுத்தை கட்சியுடைய மற்ற நிர்வாகிகள், பொதுச் செயலாளர் ரவிக்குமாரிலிருந்து மூத்த துணை பொதுச் செயலாளர்கள் வன்னியரசு உள்ளிட்டவர்கள் மற்றும் செய்தி தொடர்பாளர்கள், இப்படி பல பேர் ஆதவ் அர்ஜுனாவுடைய அந்த கருத்து தேவையற்ற ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிறது என்று சொல்லியிருக்கிறார். அதே போல் விசிகாவின் இன்னொரு பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வன் அவர் ஒரு முட்டையை அந்த அடைகாக்கும் நேரம் என்ன என்பதை பார்த்து நாம் செயல்பட வேண்டும், அதை குஞ்சாகும் முன்பே உடைப்பதும் ஆபத்து என்று ஒரு உவமையை சொல்லி ஆதவ் அர்ஜுனா அவசரப்படக்கூடாது என்ற ரீதியில் ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். இப்படியாக கருத்துக்கள் வந்தன. இந்த நிலையில் நேற்று முதலமைச்சர் காமராஜர் அரங்கத்தில் விசாரித்த பிறகு திருமாவளவன் தனது கட்சி தலைமை அலுவலகத்துக்கு போகிறாரு. அங்கே பொதுச் செயலாளர் ரவிக்குமாரும் சிந்தனை செல்வனும் நீண்ட நேரம் அவரோடு ஆலோசனை நடத்துகிறார்கள். இந்த நிலையில்தான் 24 மணி நேரமாக விசிக தலைவர் திருமாவிடமிருந்து எந்த பதிலும் இது தொடர்பாக அதிகாரப்பூர்வமாக இல்லை. அவருடைய சமூக தள பக்கத்திலே நீங்கள் சென்று பார்த்தீர்கள் என்றால் தொடர்ந்து அந்த நேரலை காட்சிகள் வந்து கொண்டே இருக்கும். ஆனால் நேற்று சீதாராம் யெச்சூரி நிகழ்ச்சிக்கு பிறகு அவருடைய சமூக தள பக்கத்தில் எந்த விதமான நேரலையும் இல்லை. இந்த நிலையில்தான் இன்று புதிய தலைமுறை டிவியில் ஆதவ் அர்ஜுனா சிறப்பு பேட்டி அளிக்கிறார். அதில் என்ன சொல்கிறாருன்னா, ராசாவுக்கு நேரடியாக பதில் சொல்கிறார். அதிகார பகிர்வு, எங்கள் தலைவர் துணை முதலமைச்சர் ஆக வேண்டும் என்பது என்னுடைய எதிர்கால திட்டம், என்னுடைய எதிர்கால சித்தாந்தம். ஏற்கனவே 99லிருந்து எங்கள் தலைவர் இதைத்தான் பேசி வருகிறார். நான் இப்போது அமைந்திருக்கிற திமுக அரசிடம் இதை கோரிக்கையாக வைக்கவில்லை, யாரிடமும் இதை நாங்கள் கோரிக்கையாக வைக்கவில்லை, எங்களுடைய உரிமையை நாங்கள் பேசுகிறோம். ராசா அவர்கள் இப்படி பதிலளிப்பது எனக்கு வியப்பாக இருக்கிறது. ஏன் அவர் பெரம்பலூர் பொது தொகுதியாக மாற்றப்பட்டதும் அவர் ஏன் நீலகிரிக்கு சென்றார்? ஏன் அங்கேயே போட்டியிடவில்லையே? ஏன் ஜெயலலிதா தலித் எழில்மலை என்பவரை ஒரு ஜெனரல் தொகுதியிலே நின்று வெற்றி காண வைத்தாரே, அதுபோல திமுக ஏதாவது செய்திருக்கிறார்களா? வேங்கை வயல் பிரச்சனை ஒரு சப் இன்ஸ்பெக்டர் தீர்த்து வைக்க வேண்டியது, ஆனால் அதை ஏன் திமுக அரசு இவ்வளவு வளரவிட்டது என்பது போன்ற பல்வேறு வினாக்களை திமுக அரசை நோக்கி, திமுக கட்சியை நோக்கி ஆதவ் அர்ஜுனா ஒரு அதிர்வு தரத்தக்க வகையிலே
எழுப்பியிருக்கிறார். இதற்கு என்ன பின்னணின்னு விசாரிச்சா திருமாவளவன் அந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறார் என்பதுதான் இதிலிருந்து திட்டவட்டமாக வெளிப்படுகிறது என்கிறார்கள். அதாவது திமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் ராசா கேட்ட கேள்விக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் இப்படி பதில் சொல்ல முடியும். அதனால விசிகாவின் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனை எழுப்பினாரோ அந்த டெப்டி ஜெனரல் செக்ரட்டரியை வச்சே டிஎம்கேவோட டெப்டி ஜெனரல் செக்ரட்டரிக்கு நாங்கள் பதில் சொல்கிறோம் என்ற வகையில்தான் இன்று திமுக துணை பொதுச் செயலாளர் ராசாவுக்கு பதிலாக விசிகாவின் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா பதில் சொல்லியிருக்கிறார் என்று சொல்கிறார்கள். இப்போது பால் திமுக தரப்பிடம் இருக்கிறது. அதாவது என்ன சொன்னாங்கன்னா, ஆதவ் அர்ஜுனாவை உங்கள் கட்சியிலிருந்தே நீக்க வேண்டும் அல்லது பதவியில் இருந்தாவது நீக்க வேண்டும் என்பதுதான் திமுக நேற்று முன்தினமே திருமாவுக்கு அனுப்பிய மெசேஜ். அதற்கு பதிலாக திருமா என்ன சொன்னார் என்றால், அக்டோபர் 2ஆம் தேதி மாநாடு நடக்கிறது, இந்த நேரத்தில் இப்படி ஒரு அதிரடியான ஒரு ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொண்டால் அது கட்சியை பாதிக்கும், அந்த மாநாட்டையும் பாதிக்கும். அதனால் மாநாடு முடிந்த பிறகு இதை பற்றி நான் உரிய நடவடிக்கை எடுக்கிறேன் என்று தன்னிடம் பேசிய திமுக தரப்பு நிர்வாகிகளிடம் திருமாவளவன் உறுதி கொடுத்ததாக சொல்கிறார்கள் திமுக தரப்பில். இந்த உறுதி ஸ்டாலினுக்கும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் 2 நாட்களில் திமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் ராசாவுக்கு விசிகாவுடைய துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனாவை வைத்தே பதில் சொல்ல வைத்து, அதுவும் எங்கள் நிலைப்பாடு இதுதான், இதில் எந்த மாற்றமும் இல்லை, நான் இந்த கட்சி அந்த கட்சி என்பதையெல்லாம் பார்த்து கேட்கவில்லை, எங்களுடைய எதிர்கால சித்தாந்தம், எங்களுடைய உரிமையை பேசுகிறேன் என்று ஆதவ் அர்ஜுனா இன்று பேட்டி கொடுத்திருக்கிறார். இப்போது பந்து திமுகவிடம் இருக்கிறது. முதலமைச்சர் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறார் என்பதுதான், என்ன பதில் செய்ய போகிறார் என்பதுதான் திமுக நிர்வாகிகள் மற்றும் திமுக தொண்டர்களிடம் இருக்கிற ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அறிவாலய வட்டாரத்தில் விசாரித்த போது கொஞ்சம் பொறுத்திருந்து பாருங்க என்று பதில் சொல்கிறார்கள். இதுதான் இன்றைய அரசியல் அப்டேட். அடுத்தடுத்த அரசியல் அப்டேட்டுகளை அறிய தொடர்ந்து காத்திருங்கள். நன்றி. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, Civil Engineering with specialization in GIS and remote sensing and more. சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட உங்கள் சமையலில் எம் ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.